إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, சென்ற பாடத்திலே நாம் ஆதாபு கதாஇல் ஹாஜா, இயற்கை தேவையை நிறைவேற்றுகின்ற போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் சம்பந்தமாக பார்த்திருந்தோம். சுருக்கமாக அதனை நாம் இப்போது மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். முதலாவதாக, கழிவறைக்கு நுழைவதற்கு முன்னால் அல்லது மலசல கழிப்பதற்கு செல்வதற்கு முன்னால் ஓத வேண்டிய துஆவை ஓதிக்கொள்வது. அதே போன்று அல்லாஹு தஆலாவுடைய திக்ருள்ள எதையும் அங்கே அவசியமில்லாமல் எடுத்து செல்லாமல் இருப்பது. அதற்கு அவசியம் ஏற்பட்டால் அதனை பாதுகாப்பாக மறைத்து வெளிப்படுத்தாமல் எடுத்து செல்லுதல். அதே போன்று மலம் கழிப்பதற்கு தூரமான இடத்தை நாடி செல்லுதல், அதாவது கட்டிடங்களுக்கு வெளியிலே இவ்வாறு தேவை ஏற்படுகின்ற பொழுது மற்றவர்களுடைய பார்வையிலிருந்து தூரமாக செல்லுவது. அதே போன்று மனிதர்கள் பயன்படுத்துகின்ற பாதை, அவர்கள் நிழல் பெறுகின்ற இடங்கள் போன்றவற்றிலே மலஜலம் கழிப்பதிலிருந்து எச்சரிக்கையாக இருப்பது. அல்லாஹு தஆலாவை அந்த சந்தர்ப்பத்திலே திக்ர் செய்யாமல் இருப்பது. அதே போன்று தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரிலே சிறுநீர் கழிக்காமல், மலம் கழிக்காமல் இருப்பது. அதே போன்றுதான் பொந்துகளிலே, பாம்புகள் தேள்கள் வாழுகிற பொந்துகளிலே மலம் கழிக்காமல் இருப்பது. அதே போன்றுதான் தண்ணீரை பயன்படுத்துவது, கற்கள் போன்றவற்றை பயன்படுத்துவதை விட இஸ்திஞ்சா செய்வது, இஸ்திஜ்மார் செய்வதை விட சிறந்தது என்பதை பார்த்திருந்தோம். அதே போன்று வலது கையால் சுத்தம் செய்யாமல் இருப்பது, மர்மஸ்தானத்தை தொடாமல் இருப்பது. அதே போன்று மலஜலம் கழிக்கின்ற பொழுது கிப்லாவை முன்னோக்காமலோ பின்னோக்காமலோ இருப்பது. 3 கற்களுக்கு மேலால், 3 கல் அல்லது அதற்கு அதைவிட அதிகமான கற்களை கொண்டு இஸ்திஜ்மார் செய்வது. எலும்புகள், மிருகங்களுடைய விட்டைகள் போன்றவற்றால் இஸ்திஜ்மார் செய்யாமல் இருப்பது. அதே போன்றது இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்த்தோம். ஹிசாலுல் ஃபித்ரா, இயற்கை சுண்ணாக்கள். அதே போன்று மிஸ்வாக் செய்வது, பல் துலக்குவது சம்பந்தமாக பார்த்திருந்தோம். பொதுவாக எல்லா நேரங்களிலும் பல் துலக்குவது விரும்பத்தக்கது. அது உது செய்கின்ற நேரத்திலே, தொழுகின்ற நேரத்திலே, தூக்கத்திலே இருந்து எழும்புகின்ற நேரத்திலே, அதே போன்று வாயுடைய வாடை மாறுகின்ற நேரத்திலே மிகவும் வலியுறுத்தப்பட்ட முஸ்தஹப்பான ஒரு விடயமாக மாறுகிறது என்பதை பார்த்திருந்தோம். அது சம்பந்தமான ஹதீத்களை பார்த்தோம். அடுத்ததாக மீசை கத்தரிப்பது, நகங்களை வெட்டுவது, அக்குள்முடிகளை பிடுங்குவது, கீழ்முடிகளை மணிப்பது, இதை 40 நாட்களுக்குள் செய்து முடிப்பது, அதைவிட தாமதப்படுத்துவது கூடாது போன்ற விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அதே போன்றுதான் தாடியை வளர்ப்பது, மீசையை கத்தரிப்பது, முடியை வெட்டுகின்ற பொழுது ஒரு பகுதியை மடித்து இன்னொரு பகுதியை மலிக்காமல் விடுவது கூடாது, தடை செய்யப்பட்டது என்ற விடயங்களை பார்த்திருந்தோம். இறுதியாக உது சம்பந்தமாக பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்த முறை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் இருந்தும், அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் இருந்தும் நாம் பார்த்திருந்தோம். அடுத்ததாக இந்த உது சம்பந்தமாக நாங்கள் சற்று விவரமாக இப்போது பார்ப்போம். உது செய்கின்ற போது ஆரம்பமாக நாம் பிஸ்மில்லா என்று சொல்வது முஸ்தஹப், அது வாஜிப் அல்ல.
ஏன் முஸ்தஹப் என்று சொன்னால், அது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீத், லா வுதுஅ லிமன் லம் யذ்குர் இஸ்மல்லாஹி அலைஹ், யார் பிஸ்மில்லா சொல்லவில்லையோ அவருக்கு உது இல்லை என்று வரக்கூடிய அந்த ஹதீத் பலவீனமானது. பொதுவாக இந்த எல்லா செயல்களையும் செய்கின்ற பொழுது நாம் பிஸ்மில் சொல்லி ஆரம்பிக்கின்றோம். அல்லாஹு தாலாவுடைய பெயரை சொல்லி ஆரம்பிக்கின்றோம். அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இங்கே பிஸ்மில்லா என்று சொல்கின்றோமே தவிர, இது வாஜிபோ அல்லது ஷர்த்தோ இல்லை என்பதை நூலாசிரியர் இங்கே விளக்கி இருக்கின்றார்கள். அல்லாஹு தாலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலை பற்றி சொல்கிற பொழுது, وَقَالَ ارْكَبُوا فِيهَا بِسْمِ اللَّهِ مَجْرَاهَا وَمُرْسَاهَا إِنَّ رَبِّي لَغَفُورٌ رَحِيمٌ. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அதிலே நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள், மக்களை பார்த்து, ஈமான் கொண்டவர்களை பார்த்து, அல்லாஹு தாலாவுடைய பெயரை கொண்டு பிஸ்மில்லா, மஜ்ராஹா, அது ஓடுவதும் கப்பல் ஒரு இடத்திலே நங்கூரமிடப்படுவதெல்லாம் அல்லாஹு தாலாவுடைய பெயரை கொண்டு என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே பொதுவாக ஒரு ஒன்றை ஆரம்பிக்கிற பொழுது பிஸ்மில்லா, அதே போன்று இக்ரா பிஸ்மி ரப்பிக்க அல்லதி ஹலக் என்கின்ற அல் குர்ஆனுடைய முதலாவது இறங்கிய ஆயா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஓதுமாறு அந்த ஆயா சொல்கிறது. இதே போன்ற ஹதீஸ்களிடம் நீங்கள் பல சந்தர்ப்பங்களிலே பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கின்ற திக்ர்களை நீங்கள் பார்க்கலாம். அந்த அடிப்படையிலே தான் பிஸ்மில்லா என்று சொல்வது இங்கே முஸ்தஹப். அடுத்ததாக இந்த பிஸ்மில்லா என்று சொல்வது வுதுவுடைய ஆரம்பத்திலே கைகளை கழுவுகின்ற அந்த நேரத்திலே பிஸ்மில்லா என்று நாங்கள் சொல்ல வேண்டும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வுதுவை பற்றி வர்ணித்த நபித்தோழர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்கின்ற பொழுது பிஸ்மில்லா சொல்லித்தான் கைகளை ஆரம்பிப்பார்கள், கழுவுவார்கள் என்று எங்கேயும் சொல்லவில்லை. ஆனால் இது பொதுவான ஒன்றின் அடிப்படையிலே தான் நாங்கள் இங்கே சொல்கின்றோம். முதலாவதாக வுதுவுடைய அமல்களிலே முதலாவது அமல் 2 கஃப்களை, கஃப் என்பது எங்களுடைய மணிக்கட்டுக்கு கீழே உள்ள பகுதி, கையிலே விரல்கள், மணிக்கட்டு கீழே உள்ள உள்ளங்கை, அதனுடைய புறங்கை, இதனைத்தான் நாங்கள் கஃப் என்று சொல்கிறோம் அரபிலே. இதனை 3 முறை கழுவுவதுதான் வுது செய்வதிலே நாம் செய்கிற முதலாவது அமலாக இருக்கிறது. இது முஸ்தஹப், வாஜிப் அல்ல, இது கட்டாயம் அல்ல. அடுத்ததாக மதுமதா, அதாவது வாய்க்கு தண்ணீர் எடுத்து வாய் கொப்பளிப்பது, அல் இஸ்தின்ஷாக். இஸ்தின்ஷாக் என்பது மூக்குக்குள் தண்ணீரை எடுப்பது, நாசுக்குள் தண்ணீரை எடுப்பது. இதனுடைய சட்டத்தை பற்றி தான் நாங்கள் இப்போது பார்க்க இருக்கிறோம். நாங்கள் கைகளை கழுவியதற்கு பிறகு, மணிக்கட்டுக்கு கீழே உள்ள அந்த கஃபை கழுவியதற்கு பிறகு ஒரு கையினால் தண்ணீரை எடுத்து வாய்க்கும் மூக்குக்கும் செலுத்துகின்றோம். ஒரே நேரத்திலே தண்ணீரை எடுத்து ஒரே நேரத்திலே வாய்க்கும் மூக்குக்கும் எடுத்து வாயை கொப்பளிக்கின்றோம். மூக்குக்குள் தண்ணீரை எடுத்து பிறகு அதனை நாங்கள் இடது கையால், வலது கையால் தண்ணீரை எடுக்கின்றோம், இடது கையால் அந்த மூக்கில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியிலே விடுகின்றோம். இதன் வுது செய்யக்கூடிய முறையிலே வாய் கொப்பளித்து மூக்கை கழுவுகின்ற முறையாக இருக்கிறது. இந்த வாயை கொப்பளிப்பதும் மூக்குக்குள் தண்ணீரை எடுத்து விடுவதும் முஸ்தஹப் என்பதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு. ஏனென்றால் அல்லாஹு தாலா குர்ஆனிலே இதனை பற்றி சொல்லவில்லை. குர்ஆனிலே அல்லாஹு தாலா என்ன சொல்கிறார்? வுது செய்வதை பற்றி சொல்கிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இதா குன்தும் இலஸ் ஸலாத்தி, நீங்கள் தொழுகைக்காக நின்றால், ஃபக்ஸிலு வுஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிகி, உங்களுடைய முகங்களையும் கைகளையும் நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள். கைகளை உங்களுடைய முழங்கை வரையிலே கழுவிக்கொள்ளுங்கள். வம்சஹு பிருஊசிக்கும், உங்களுடைய தலைகளை மசு செய்து கொள்ளுங்கள். வ அர்ஜுலக்கும் இலல் கஅபைன், உங்களுடைய கால்களை கரண்டை கால் வரையிலே கழுவிக்கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே பெரும்பாலான அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த ஆயாவிலே அல்லாஹு தஆலா வாய் கொப்பளிப்பதையும் மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவதையும் சொல்லவில்லை. எனவே அது முஸ்தஹப், அது விரும்பத்தக்கது. வாஜிபாக இருந்தால் அல்லாஹு தஆலா இந்த ஆயாவிலே சொல்லி இருப்பார் இல்லையா? நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், ஆனாலும் அது வாஜிப், இஸ்தின்ஷாக், மூக்குக்குள் தண்ணீர் எடுப்பது
வாஜிப் என்பது ஒரு நெருக்கமான கருத்தாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலே மூக்குக்கு தண்ணீர் எடுத்து கழுவுவதை கட்டளையிட்டு இருக்கிறார்கள். எனவே நபி அவர்களுடைய கட்டளை பொதுவாக வாஜிப் என்பதைத்தான் குறிக்கும். ஆனால் அதற்கு வேறு ஆதாரம், அது வாஜிப் இல்லை என்பதற்கு வேறு ஆதாரம் இருக்க வேண்டும். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே என்ன சொல்கிறார்கள் என்றால், இதா தவத்தா அஹதுக்கும், உங்களிலே ஒருவர் வுது செய்தால் ஃபல்யஜ்அல் ஃபீ அன்ஃபிஹி மாஅன், அவர் தன்னுடைய மூக்கிலே தண்ணீரை வைத்துக் கொள்ளட்டும், தண்ணீரை எடுத்துக்கொள்ளட்டும். சும்ம லியன்ஃபுர், பிறகு அதனை அவர் மூக்கிலிருந்து வெளியேற்றட்டும். இது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இன்னொரு அறிவிப்பில் இதா தவத்தா அஹதுக்கும் ஃபல்யஸ்தன்ஷிக் பிமின்ஹரைஹி மினல் மா, அவருடைய மூக்குடைய 2 துவாரங்களுக்குள்ளும் தண்ணீரை அவர் உறிஞ்சி எடுக்கட்டும். உங்களில் ஒருவர் உது செய்தால் சும்ம லியஸ்தன்சிர், பிறகு அதனை அவர் வெளியே விடட்டும். இது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய அறிவிப்பு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த ஹதீஸிலே. அதேபோன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபூ தாவூத், அஹ்மத் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இஸ்தன்ஃபிரு மர்ரத்தைனி பாலிகத்தைனி அவ் ஸலாதன், 2 முறை அல்லது 3 முறை நீங்கள் ஆழமாக நீங்கள் மூக்குக்கு தண்ணீர் எடுத்து விடுங்கள் என்பதை சொல்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே இது வாஜிப் என்ற கருத்து பலமானது என்று நூலாசிரியர் இங்கே ஆரம்பமாக சொல்லி இருக்கிறார். ஆனால் வாய் கொப்பளிப்பதை பொறுத்தவரையிலே நபி அவர்கள் அதை கட்டளையிட்டதாக எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல என்ன சொன்னதாக வந்திருக்கிறது என்றால், இதா தவத்தஅ ஃபமத்மத், நீங்கள் வுது செய்தால் நீங்கள் வாயை கொப்பளித்துக் கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு கட்டளை இருக்கிறது. ஆனால் இந்த அறிவிப்பில, இந்த ஹதீஸில இந்த பகுதி, நீங்கள் வுது செய்தால் வாயை கொப்பளித்துக் கொள்ளுங்கள், மதுமதா செய்யுங்கள் என்கின்ற அந்த பகுதி ஷாத்தா, தஈஃபா, பலவீனமான ஒரு பகுதி. அதாவது சாதான ஒரு செய்தி. பலமான ஒரு அறிவிப்பாளராக இருந்தாலும் அவர் மிக பலமானவருக்கு மாற்றமாக அல்லது பல பலமானவர்களுக்கு மாற்றமாக அறிவிக்கின்ற போது அது பலவீனமாகிறது. ஏன்னா அந்த செய்தி பலவீனமானது. அந்த அடிப்படையில நபி அவர்கள் வாயை கொப்பளிங்கள் என்று கட்டளையிட்ட எந்த ஒரு செய்தியும் இல்லை. எனவே இது மேலதிகமான ஒரு செய்தி, இது பலவீனமான ஒரு செய்தி என்றாலும் நூலாசிரியர் சொல்கிறார், பிறகு நான் பெரும்பாலான ஃபுகஹாக்களுடைய கருத்தை தான் நான் சரி காண்கிறேன். ஆரம்பத்திலே அந்த கருத்தை நூலாசிரியர் சொல்லி இருக்கிறார். பிறகு இந்த இடத்திலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள், பெரும்பாலான அறிஞர்களுடைய ஃபுகஹாக்களுடைய கருத்துக்கு நான் திரும்பி விட்டேன். அதாவது வாய் கொப்பளிப்பதும் மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவது இரண்டுமே முஸ்தஹப் தான். ஏனென்றால் குர்ஆனுடைய வசனத்திலே அது சொல்லப்படவில்லை, இரண்டுமே சொல்லப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் ரிஃபாஅ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே என்ன சொல்கிறார்கள் என்றால், இன்னஹா லா ததிம்மு ஸலாத்தி அஹதிக்கும் ஹத்தா யுஸ்பிகல் வுது, உங்களிலே ஒருவர் வுதுவை பூரணமாக செய்கிற வரையிலே அவருடைய தொழுகை பூரணமாகாது. கமா அமரஹு அல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹு தஆலா அவருக்கு கட்டளையிட்டிருப்பதை போன்று. ஃபயக்ஸிலு வஜ்ஹஹு வ யதைஹி இலல் மிர்ஃபகைன், அவர் தன்னுடைய முகத்தை கழுவுவார், தன்னுடைய கைகளை முழங்கை வரையிலே கழுவிக்கொள்வார். வயம்ஸஹு பிரஸிஹி, அவர் தன்னுடைய தலையை மஸ்ஹ் செய்து கொள்வார். வரிஜிலைஹி இலல் கஅபைன், அவருடைய 2 கால்களையும் கரண்டை கால் வரையிலே கழுவிக்கொள்வார். இது தாரமியிலே வரக்கூடிய ஹதீஸ், சரியான அறிவிப்பாளர் வரிசையிலே இடம் பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸிலே அல்லாஹு தஆலா கட்டளையிட்டதை போன்று உதுவை பூரணப்படுத்துவது என்று சொல்லிவிட்டு முகத்தை கழுவுவதையும் 2 கைகளை கழுவுவதையும் தலை மஸ்ஹ் செய்வதையும் கால்களை கழுவுவதையும் மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே வாய் கொப்பளிப்பதை பற்றியோ மூக்குக்குள் தண்ணீர் எடுப்பதை பற்றியோ சொல்லப்படவில்லை இந்த ஹதீஸிலும். எனவே இவ்வாறு இந்த 4 உறுப்புகளும் சரியாக கழுவப்பட்டு மஸ்ஹ் செய்யப்பட்டால் போதுமானது. எனவே மதுமதாவோ இஸ்தின்ஷாக்கோ இங்கே குறிப்பிடப்படவில்லை. நூலாசிரியர் சொல்கிறார், எனவே அது முஸ்தஹப் என்பதுதான் பெரும்பாலான ஃபுகஹாக்களுடைய கருத்து. அந்த கருத்தை தான் நானும் இப்போது சொல்கிறேன் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் அவர்கள் இன்னொரு விடயத்தையும் ஞாபகப்படுத்துகின்றார்கள். அதாவது ஒரு முஸ்லிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து வந்த ஒரு விடயத்தை அவர் விடுவது நல்லதல்ல.
என்றால் ஏற்கனவே நபி அவர்கள் மூக்குக்குள் தண்ணீர் எடுக்குமாறு இஸ்தின்ஷாக் செய்யுமாறு சொல்கிறார்கள், கட்டளையிட்டிருக்கிறார்கள். நாங்கள் அதை வாஜிபில்லை என்று சொன்னாலும் அதை நாங்கள் ஒரு முஸ்லிம் விடுவது நல்ல விடயம் அல்ல. நபி அவர்கள் தொடர்ந்து செய்த ஒரு விடயத்தை ஒரு முஸ்லிம் செய்வதுதான் நல்லது என்கின்ற ஒரு விடயத்தை இங்கே சுட்டி காட்டுகின்றார்கள். பிறகு என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த மதுமதா செய்கின்ற பொழுது இஸ்தின்ஷாக் இது ரெண்டையும் பிரிக்காமல் ஒரு கையினால் ஒரு கஃபினால் தண்ணீரை எடுத்து ஒரு நேரத்திலே அதை செய்வது நல்லது. வலது கரத்தினால் தண்ணீரை எடுத்து அதே நேரத்திலே என்ன செய்யறது, இரண்டுக்கும் வாய்க்கும் தண்ணீரை செலுத்தி மூக்குக்கும் தண்ணீரை எடுப்பதுதான் முஸ்தஹப்பானது. அவை இரண்டுக்கும் இடையிலே ஒரு முறை வாய்க்கு கொப்பளிப்பதற்கு தண்ணீர் எடுத்து பிறகு இரண்டாவது முறை மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவதற்கு இன்னொரு கையினால் இன்னொரு முறை தண்ணீரை எடுப்பது முஸ்தஹப் என்பதற்கான இந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக நாங்கள் வருவோம் முகத்தை கழுவுவதுடைய முறை, சிஃபத்து கஸ்லில் வஜ்ஹி வ ஹுக்மு, அதனுடைய சட்டம். முகத்தை அதற்கு பிறகு 3 முறை கழுவ வேண்டும். வாய் கொப்பளித்து மூக்குக்குள் தண்ணீர் செலுத்தி அதனை வெளியே விட்டதற்கு பிறகு முகத்தை 3 முறை கழுவ வேண்டும். முகத்தை கழுவுவது வுதுவுடைய வாஜிபுகளிலே ஒன்று. இது இஜ்மா, இதிலே மாற்று கருத்து இல்லை. முகமுடைய எல்லை எந்த பகுதி என்றால், முகத்துடைய தலையிலே முடிகள் முளைக்கின்ற பகுதி, முடி முளைக்கின்ற அந்த பகுதியிலிருந்து நாடி வரையிலே, நீளத்திலே நாடி வரையிலே உள்ள பகுதிதான் முகம். அகலத்திலே மீன் ஷஹ்மதி அல் உதுனி இல ஷஹ்மத்தில் உது, காதுடைய காது சோனையிலிருந்து அடுத்த காதுடைய, அதாவது ஷஹ்மத்துல் உதுன் என்பது காதுடைய கீழ்ப்பகுதி தொங்குகின்ற அந்த பகுதி. அதிலேதான் பெண்கள் அவர்களுடைய அந்த ஆபரணங்களை அணிந்து கொள்வார்கள், காது குத்துவார்கள். அந்த பகுதிக்கு தான் ஷஹ்மத்துல் உதுன் என்று சொல்வார்கள். அந்த இரண்டு காதுகளுடைய அந்த பகுதிகள் வரையிலே உள்ள அதுக்கு இடைப்பட்ட அந்த பகுதி தான் அகலத்திலே முகம் கழுவ வேண்டிய பகுதி. முகத்தை கழுவுவது என்பது உதுவுடைய ஃபர்துகளிலே ஒன்று. அதே போன்று ருக்னும் மின் அர்கானி, உதுவுடைய ருக்குன்களிலும் ஒன்று. எனவே முகத்தை கழுவுவது வாஜிப், ஃபர்த், ருக்குன். இங்கே இவற்றுக்கு இடையிலே வித்தியாசம் இல்லை. உதுவுடைய பாடத்திலே வாஜிப், ருக்குன் இடையிலே வித்தியாசம் இல்லை. எனவே இதிலே மாற்று கருத்தும் இல்லை. கட்டாயமாக முகம் கழுவப்பட வேண்டும். முகத்தை ஒரே ஒரு முறை கழுவுவதுதான் வாஜிப். ஏனைய 3 முறை கழுவுகின்ற பொழுது 2வது 3வது முறை எஞ்சி இருக்கக்கூடிய அந்த 3 முறையில் எஞ்சி இருக்கக்கூடிய அந்த முறைகள் முஸ்தஹப்பானது. 2வது 3வது முறை கழுவுவது முஸ்தஹப். அடுத்ததாக முகத்தை கழுவுகின்ற பொழுது அடர்ந்த தாடியாக இருந்தால் அந்த தாடியை குடைந்து கழுவுவது, விரல்களை விட்டு குடைந்து கழுவுவது முஸ்தஹப்பாக இருக்கிறது. குடைந்து கழுவுவது என்றால் தாடி அடர்ந்த தாடியாக இருக்க வேண்டும் என்று அதற்குள் தண்ணீர் போகாமல் இருக்கும். அதனால் அதற்குள்ளே விரல்களை விட்டு குடைந்து கழுவுவது முஸ்தஹப். ويغسل الظاهر ويدخل أصابعه في اللحية, அதாவது தாடியுடைய வெளிப்பகுதியை கழுவிவிட்டு விரல்களை அதற்குள் அடர்ந்த தாடிக்குள் விட்டு يخلخلها بأصابعه بالماء, தண்ணீரை அந்த அதற்குள் தாடிக்குள் விடுவது. விரல்களுக்கு ஊடாக தண்ணீர் இருக்கும், எனவே தாடியை அந்த விரல்களினால், தண்ணீர் உள்ள விரல்களினால் குடைவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு குடைந்து தாடிகளை கழுவி இருக்கிறார்கள் என்று ஆதாரபூர்வமான செய்தி இருக்கிறது. அஹ்மதிலே வந்திருக்கிறது. அனஸ், அபு உமாமா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் அவர்கள் அறிவித்திருக்கின்ற ஹதீஸ். அதற்கு பிறகு நூலாசிரியர் அடர்ந்த தாடிக்குரிய அளவு என்ன என்பதை பற்றி சொல்கிறார்கள். அடர்ந்த தாடி என்பது அவருடைய முகத்துடைய, ஒரு மனிதனுடைய அடர்ந்த தாடி என்பது மா துகத்தி பஷரத்தல் வஜ்ஹ், முகத்தின் தோல் பகுதியை மூடக்கூடியது. தோலை மூடி இருக்கிறது, தோல் தெரிகிறதில்லை பார்க்கின்ற பொழுது. தாடிக்குள் இருக்கக்கூடிய முகத்துடைய தோல் தெரிவதில்லை என்றால் அது அடர்ந்த தாடி. அதே நேரத்திலே அடர்த்தியற்ற தாடியாக இருந்தால் தண்ணீரினால் முகத்தை கழுவினால் போதுமானது. அடர்த்தியற்ற தாடி என்பது
முகத்துடைய தோள்களை மூடாத தாடி. பார்க்கக்கூடிய ஒருவருக்கு, அவரோட பேசக்கூடிய ஒருவருக்கு அந்த முகத்துடைய தாடிக்குள் இருக்கக்கூடிய தோல் தெரியக்கூடியது அடர்த்தியற்ற தாடி. அடுத்ததாக 2 கைகளையும் கழுவுவது. முகத்தை கழுவியதற்கு பிறகு 2 கைகளையும் மணிக்கட்டல்ல முழங்கை வரையிலே கழுவ வேண்டும். இது வாஜிப். ஒரு முறை கழுவுவது வாஜிப். அடுத்ததாக 2வது 3வது முறை கழுவுவது முஸ்தஹப். இது உதுவுடைய அர்கான்களிலே உண்டு, ருக்குன்களிலே உண்டு, வாஜிபுகளிலே உண்டு. இது மாற்று கருத்து இல்லை என்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்திலே இதனை சொல்லி இருக்கிறார். அதே போன்று வலது கையை முதலாவது கழுவுவது. இடது கையை கழுவுவதற்கு முன்னால் வலது கையை கழுவுவது முஸ்தஹப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள், இதா தவத்ததும் ஃபப்தஉ பிமயாமினிக்கும். நீங்கள் வுது செய்தால் உங்களுடைய வலது கைகளால் ஆரம்பியுங்கள், வலது கைகளை கொண்டு ஆரம்பியுங்கள், வலது பக்கத்தை கொண்டு ஆரம்பியுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதனால் அபூதாவூதிலே வரக்கூடிய ஹதீஸ். எனவே நாம் வலது பக்கத்தை கொண்டு ஆரம்பிப்பது முஸ்தஹப், விரும்பத்தக்கது. ஏன் இதனை நாம் முஸ்தஹப் என்றுறோம்? நபி அவர்கள் கட்டளையிட்டால் பொதுவாக நாங்கள் வாஜிப் என்று தானே எடுக்க வேண்டும் என்பதற்கு நூலாசிரியர் விளக்கம் சொல்கின்ற பொழுது, குர்ஆனுடைய ஆயாவுடைய அல்லாஹு தஆலா 2 கைகளையும் கழுவுவது, முழங்கை வரையிலே கழுவுவதை பற்றித்தான் சொல்லி இருக்கிறார். எனவே இங்கே 2 கைகளும் கழுவப்பட்டால் சரியானது. எனவே இங்கே வலது கையை முதலில் கழுவ வேண்டும் என்று குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லப்படவில்லை. 2யும் சேர்த்து சொல்லப்பட்டிருப்பதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய கட்டளை முஸ்தஹப் என்று உலமாக்கள் எடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே வேண்டுமென்று நாம் தெரிந்து வலதைத்தான் முற்படுத்த வேண்டும் என்று தெரிந்து கொண்டே இடதை முற்படுத்துவது, சுன்னாவை விட்டுவிடுவது, புறக்கணிப்பது பாவமானது என்பதையும் நூலாசிரியர் இங்கே சொல்கிறார். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. யார் என்னுடைய சுன்னாவை புறக்கணிக்கின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. சுன்னாவை வெறுக்கக்கூடிய ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை சார்ந்தவர் அல்ல என்று சொல்கிறார்கள். எனவே அது ஒரு பாவமான ஒரு விஷயம். எந்த ஒரு காரணம் இல்லாமல், தேவையில்லாமல் நாம் இடது கையை முற்படுத்துவது, தெரிந்து கொண்டே அதனை பொடுபோக்காக விடுவது ஒரு மனிதனுக்கு நல்லதல்ல. சுன்னாவை விடுவதை கொண்டு அல்லாஹு தஆலாவை வணங்குவது கூடாது என்று நூலாசிரியர் சொல்கிறார். சுன்னாவை விட்டு உது செய்வது அல்லாஹு தஆலாவுக்கு செய்யக்கூடிய ஒரு வணக்கம். சுன்னாவை விட்டு அல்லாஹ்வை வணங்குவது என்பது ஒரு மனிதனுக்கு கூடாத ஒரு செயல். வலதுக்கு முன்னால் இடதை கொண்டு ஆரம்பிப்பது, நபி அவர்களுடைய சுன்னாவை புறக்கணிப்பது நல்லதல்ல என்பதை சொல்கிறார். ஆனால் எங்களுக்கு தெரியும், உது கூடும். ஒருவர் உது செய்தால் இடது கையை ஆரம்பித்து பிறகு வலது கையை செய்தால் அவருடைய உது கூடும் என்றால் 2 கைகளையும் கழுவியவராக அவர் ஆகிவிடுவார். அடுத்ததாக இந்த முழங்கைகளை கட்டாயம் கழுவ வேண்டுமா, அல்லது முழங்கை வரையிலே முழங்கைக்கு கீழே உள்ள பகுதிகளை கழுவினால் போதுமானதா என்று கேட்டால், கட்டாயமாக முழங்கையை கழுவ வேண்டும். கழுவுகின்ற பகுதியிலே முழங்கையும் கழுவப்பட வேண்டும் என்பதை நூலாசிரியர் இங்கே சொல்கிறார்கள். காரணம், சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். முதலாவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கைகளை கழுவுகின்றார்கள். எதுவரை கழுவுகிறார்கள்? முழங்கையையும் தாண்டி கழுவுகின்றார்கள். அதுவரையிலே, அது என்பது தோல் புஜத்துக்கும் முழங்கைக்கும் இடைப்பட்ட அந்த பகுதி வரையிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கழுவுகிறார்கள். அதாவது அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறார்கள். அங்கிருந்து ஆரம்பித்து கையை கழுவுகின்றார்கள். கழுவிட்டு சொல்கிறார்கள், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்ததாக சொல்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முழங்கையையும் சேர்த்து தான் கழுவி இருக்கிறார்கள். அதே போன்றுதான் கால்களை கழுவுகின்ற பொழுது கரண்டை கால் வரையிலே என்று சொன்னாலும் கரண்டை காலும் அங்கே கழுவப்படுவது கட்டாயம். கரண்டை காலும் கழுவப்பட வேண்டும். நூலாசிரியர் இன்னொரு விஷயத்தை இங்கே முக்கியமாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அதுதான் கைகளை கழுவுகின்ற பொழுது, முகத்தை கழுவியதற்கு பிறகு கைகளை கழுவுகின்ற பொழுது மணிக்கட்டுக்கு கீழே உள்ள அந்த பகுதியும் கழுவப்பட வேண்டும். அதுவும் ஃபர்துதான். என்றால் சில பேர் நாம் ஏற்கனவே ஆரம்பத்திலே கைகளை கழுவி விட்டோம் இல்லையா,
அதனால் இப்போது நாங்கள் முழங்கை வரையிலே கழுவுகின்ற நேரத்திலே மணிக்கட்டுக்கு மேலே உள்ள பகுதிகளை மாத்திரம் கழுவிவிட்டு மணிக்கட்டுக்கு கீழே உள்ள பகுதிகளை விட்டு விடுவார்கள். இது பிழையானது. ஏனென்றால் ஆரம்பமாக நாங்கள் கழுவுகின்ற நேரத்திலே கழுவியது அங்கே முஸ்தஹப். அங்கே ஆரம்பமாக மணிக்கட்டுக்கு கீழே உள்ள பகுதியை கழுவுவது முஸ்தஹப். ஆனால் அடுத்த முகத்தை கழுவியதற்கு பிறகு முழங்கை வரையில் அல்ல கையை கழுவுங்கள் என்று சொன்னதிலே மணிக்கட்டுக்கு கீழே உள்ள பகுதியும் அடங்கும். அது கட்டாயம், உதுவுடைய ஃபரதுகளிலே உண்டு. அந்த நேரத்திலே நீங்கள் கழுவுகின்ற பொழுது திரும்பவும் மணிக்கட்டு கீழே உள்ள பகுதியை கழுவித்தான் ஆக வேண்டும். கழுவவில்லை என்றால் அல்லாஹு தாலாவுடைய அந்த கட்டளை நிறைவேற்றியவராக நீங்கள் ஆக மாட்டீர்கள். என்றால் அல்லாஹு தாலா மணிக்கட்டு கீழே உள்ள பகுதியையும் சேர்த்து தான் கழுவ சொல்லி இருக்கிறான். கை என்று சொல்கிற பொழுது அதுவும் சேர்ந்துதான் அடங்குகிறது. மீண்டும் ஒரு முறை இரண்டு கைகளையும் கழுவுகின்ற பொழுது மணிக்கட்டு கீழே உள்ள பகுதிகளும் கட்டாயமாக கழுவப்பட வேண்டும் என்பது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் வருவோம் சிஃபத்து மஸ்ஹிர் ரஅஸி வ ஹுக்மு, தலையை மஸ்ஹ் செய்வதுடைய அமைப்பும் அதனுடைய சட்டம். கைகளை கழுவியதற்கு பிறகு தலையை மஸ்ஹ் செய்ய வேண்டும். தலையை மஸ்ஹ் செய்வதும் வுதுவுடைய ஃபரதுகளிலே உண்டு, இதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் முழு தலையையும் மஸ்ஹ் செய்ய வேண்டுமா அல்லது தலையின் ஒரு பகுதியை மஸ்ஹ் செய்தால் போதுமானதா என்பதிலே அறிஞர்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. பெரும்பாலான அறிஞர்கள் முழு தலையை மஸ்ஹ் செய்ய வேண்டும் என்று கருதவில்லை. தலையின் ஒரு பகுதியை மஸ்ஹ் செய்தால் போதுமானது என்றுதான் கருதுகிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் ஸலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த இரண்டு பேரும் நபி தோழர்கள். இவர்களை தொட்டும் வரக்கூடிய ஒரு செய்தி, இப்னு அபி ஷைபா அவர்களும் இப்னு முந்திர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் இருவருமே தலையை முழுமையா மஸ்ஹ் செய்யாமல் ஒரு பகுதியை மஸ்ஹ் செய்திருக்கிறார்கள். இவர்கள் நபி தோழர்கள், நபியுடைய உதுவை பார்த்திருப்பார்கள். இவர்கள் இவ்வாறு செய்வதாக இருந்தால் இந்த இரண்டு சஹாபியும் செய்ததனால் இவ்வாறு செய்யலாம், தலையின் ஒரு பகுதியை மஸ்ஹ் செய்யலாம். ஏனென்றால் குர்ஆனுடைய வசனத்திலே முழு தலையை மஸ்ஹ் செய்யுங்கள் நல்லா சொல்லவில்லை. வம்ஸஹு பிருஊசிக்கும், உங்களுடைய தலைகளை நீங்கள் மஸ்ஹ் செய்யுங்கள் என்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒரு பகுதியை மஸ்ஹ் செய்தாலும் தலை மஸ்ஹ் செய்ததாக ஆகும். ஆனாலும் சிறந்தது என்னவென்றால் முழு தலையை மஸ்ஹ் செய்வது. தலையுடைய முன்பகுதியில் இருந்து பின்பகுதி வரையிலே முழு தலையை மஸ்ஹ் செய்வதுதான் சிறப்பானது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு தலையும் என்ன செய்திருக்கிறார்கள், மஸ்ஹ் செய்திருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸை நாம் ஏற்கனவே பார்த்தோம். நபி அவர்கள் என்ன செய்தார்கள்? பதஅ பிமுகத்தமி ரஅஸிஹி ஹத்தா ذهب بهما الى قفاه. அவர்கள் தன்னுடைய தலையுடைய முன்பகுதியில் இருந்து ஆரம்பித்து பிடரி வரை கொண்டு போய் திரும்பவும் அதை முன்பகுதி வரையிலே கொண்டு வந்தார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம். எனவே முழு தலையை மஸ்ஹ் செய்வது சிறப்பானது. ஒரு பகுதியை மஸ்ஹ் செய்தாலும் செல்லுபடியாகும் என்பதுதான் சரியான கருத்து என்பதை நூலாசிரியர் இங்கே சொல்கின்றார். அடுத்ததாக காதுகளை மஸ்ஹ் செய்வது, அதனுடைய சட்டமும் எப்படி என்பதை பற்றி நாங்கள் இப்போது பார்ப்போம். காதுகளை மஸ்ஹ் செய்வது முஸ்தஹப், அதாவது வாஜிப் இல்லை. காதுகளை எப்படி மஸ்ஹ் செய்ய வேண்டும்? தலையை மஸ்ஹ் செய்வதோடு சேர்த்து மஸ்ஹ் செய்ய வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் திருமிதியிலே இருக்கிறது. அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸஹ பிரஅஸிஹி வ உதுனைஹி ظاهرهما وباطنهما. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையையும் இரு காதுகளையும் மஸ்ஹ் செய்தார்கள். காதுகளுடைய வெளிப்புறத்தையும் உட்புறத்தையும், இரண்டு காதுகளுடைய வெளிப்புறங்களையும் உட்புறங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஹ் செய்தார்கள் என்று இருக்கிறது. அதே போன்றுதான் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய ஹதீஸிலும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உதுவை பற்றி அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஃபஅத்கல பி இஸ்பஐஹி ஸப்பாஹத்தைனி ஃபீ உதுனைஹி. அவர்கள் இரண்டு விரல்களையும், இரண்டு ஆட்காட்டி விரல்களையும் காதுகளுக்கு உள்ளே நுழைவித்தார்கள். வமஸஹ பிஇப்ஹாமைஹி, இப்ஹாம் என்பது பெருவிரல்கள், பெருவிரல்களை கொண்டு அவர்கள் மஸ்ஹ் செய்தார்கள். அலா ظاهر உதுனைஹி, காதுகளுடைய வெளிப்புறத்திலே மஸ்ஹ் செய்தார்கள். வபிஸ்ஸப்பாஹத்தைனி பாத்தின உதுனைஹி, அதே போன்று இரண்டு அந்த
ஆட்காட்டி விரல்களாலும் காதுடைய உள்பகுதியை என்ன செய்தார்கள்? மசு செய்தார்கள். காதை மசு செய்வது, 2 காதுகளை மசு செய்வது முஸ்தஹப், வாஜிப் அல்ல. என்றால் குர்ஆனுடைய ஆயாவிலே தலையை மசு செய்வதை பற்றித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சிஃபத்து கஸ்லி ரிஜலைனி வ ஹுக்ம், 2 கால்களையும் கழுவுகின்ற முறையும் அதனுடைய சட்டம். 2 கால்களையும் கரண்டை கால் வரையிலே கழுவ வேண்டும். வலது காலை கொண்டு ஆரம்பித்து பிறகு இடது காலை கழுவ வேண்டும். கபைன், கரண்டை கால் என்பது, கபான் என்பது அங்கே பாதத்துக்கும் கெண்டை காலுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வெளியே தள்ளி இருக்கக்கூடிய அந்த முள், அந்த எலும்பு, இதன் கரண்டை கால் என்று நாங்கள் சொல்கிறோம். கால்கள், 2 கால்களையும் இவ்வாறு கழுவுவது வுதுவுடைய ஃபர்துகளிலே உள்ளது. இதிலே மாற்று கருத்து இல்லை. எனவே இந்த 4 உறுப்புகள், குர்ஆனுடைய ஆயாவிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 4 உறுப்புகள், முகம், 2 கைகள், முழங்கை வரையிலே தலையை மசு செய்வது, கால்களை கரண்டை கால் வரையிலே கழுவுவது, இது ஃபர்துகள் என்பதிலே அறிஞர்களுக்கு இடையிலே மாற்று கருத்திலே இஜ்மா, ஏகமனதான கருத்து. எனவே கரண்டை காலை கழுவுகின்ற பொழுது பாதங்களையும் கரண்டை கால் என்பது, அதே போன்று பாதங்கள், காலுடைய அடிப்பகுதி, இதுவும் கழுவப்பட வேண்டும் கட்டாயமாக. வயஜிபு கஸ்லுல் கஅபைனி மஅல் கதமைன், 2 காலுடைய பாதங்களோடு கரண்டை கால்கள் கழுவப்பட வேண்டும். அதே நேரத்தில் கெண்டை கால், அதாவது கரண்டை காலுக்கு மேலே உள்ள பகுதியில் இருந்து ஆரம்பித்து முழுமையாக கால் முழுக்க கீழே உள்ள எல்லா பகுதியும் கழுவப்பட வேண்டும். இவ்வாறு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு தான் செய்தார்கள் என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். கரண்டை கால் கழுவுகின்ற அந்த பகுதியிலே உள்ளடங்க வேண்டும். கழுவுகின்ற பகுதியிலே கரண்டை காலும் உள்ளடங்க வேண்டும். நாம் ஏற்கனவே அதை பார்த்தோம். அடுத்ததாக கை விரல்கள், கால் விரல்களை குடைந்து கழுவுவது. கை விரல்களையும் கால் விரல்களையும் குடைந்து கழுவது முஸ்தஹப். இதற்கு ஆதாரம் தான் அபூ தாவூதிலே வரக்கூடிய லகீத் இப்னு சபிரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். நபி அவர்கள் சொல்கிறார்கள், வஹல்லில் பைனல் அஸாபி', விரல்களுக்கு இடையிலே நீங்கள் குடைந்து கழுவுங்கள். வபாலிக ஃபில் இஸ்தின்ஷாக், மூக்குக்குள்ளே தண்ணீர் எடுப்பதிலே நீங்கள் கொஞ்சம் ஆழமாக எடுங்கள் என்று சொல்கிறார்கள். அது முஸ்தஹப், ஆழமாக எடுப்பது, லேசாக மூக்குக்குள்ள கழுவாமல் உள்ளே ஆழமாக தண்ணீரை எடுப்பது முஸ்தஹப். இல்ல அந்த பூன சாய்ம, நீர் நோன்பாடியாக இருந்தாலே தவிர, நோன்பாடியாக இருந்தால் நாம் ஆழமாக மூக்குக்குள் தண்ணீர் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். என்றால் அது எங்களுடைய வாய்க்குள் சென்று உடலுக்குள் சென்றுவிடும். அதனால் நோன்பாளியாக இருப்பவர் ஆழமாக மூக்குக்குள் தண்ணீர் எடுத்து கழுவார், ஆனால் ஆழமாக எடுக்கக்கூடாது. அடுத்ததாக ஹுக்மு தர்தீபி பைன அஅதாஇல் வுது, வுதுவுடைய உறுப்புகளுக்கு இடையிலே ஒழுங்காக, அதாவது ஓர்டருக்கு செய்வதுடைய சட்டம் என்ன? முதலாவதாக முகத்தை கழுவுவது, பிறகு கைகளை கழுவுவது, அதற்கு பிறகு தலையை மசு செய்வது, அதற்கு பிறகு கால்களை கழுவுவது. இவ்வாறு தான் நாம் செய்ய வேண்டுமா? அல்லது முதல்ல காலை கழுவிவிட்டு பிறகு கையை கழுவிவிட்டு பிறகு முகத்தை கழுவி, இவ்வாறு மாறி செய்யலாமா? குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒழுங்கமைப்பிலே தான் செய்ய வேண்டுமா என்று கேட்டால், நாம் கட்டாயமாக அது வாஜிப். தர்தீப் வாஜிப். தர்தீப் என்பது முதலாவதாக முகம், பிறகு கைகள், பிறகு தலை, அதற்கு பிறகு கால் என்கின்ற இந்த தர்தீப், இந்த ஆர்டர் கட்டாயமான ஒரு விடயம். எனவே ஒன்றை விட ஒன்றை முற்படுத்த கூடாது. அல்லாஹு தாலா குர்ஆனிலே அவ்வாறு தான் கட்டளையிட்டு இருக்கிறான். இங்கே அல்லாஹு தாலா பாருங்கள், ஃபக்ஸிலு என்று சொல்கிறான், நீங்கள் கழுவுங்கள். இதை முஜூஹக்கும், உங்களுடைய முகங்களை, வைதியக்கும், உங்களுடைய கைகளையும் கழுவுங்கள், இல்லல் மராஃபிக், முழங்கை வரையில், வம்சஹு, பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் மஸு செய்யுங்கள், பிர்ஊசிக்கும், உங்களுடைய தலைகளை,
அர்ஜுலக்கும் இலல் கஅபைன், உங்களுடைய கால்களையும் நீங்கள் என்ன செய்யுங்கள் கரண்டை கால் வரையிலே என்று சொல்கிறார். இங்கே கழுவப்படுகின்ற 3 உறுப்புகள் இருக்கின்றன. முகம், 2 கைகள், 2 கால்கள். அது மசு செய்யப்படக்கூடிய ஒரு உறுப்பு. மசு செய்யக்கூடிய உறுப்பை அல்லாஹ் தஆலா கடைசியாக சொல்லாமல் இந்த கழுவப்படுகின்ற உறுப்புகளுக்கு இடையிலே சொல்லி இருக்கிறார். பகசிடு, நீங்கள் கழுவுங்கள் என்ற வார்த்தை ஆரம்பத்திலே இருக்கிறது. பிறகு முகத்தை சொல்கிறான், பிறகு கைகளை சொல்கிறான். அதற்கு இடையிலே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? உங்களுடைய தலைகளை மசு செய்யுங்கள், பிறகு கால்களையும் கரண்டை கால் வரையிலேன்னு சொல்கிறான். அங்கே கால்களையும் என்ன சொன்னது? கழுவ செல்வது. அதனால் அர்ஜுலக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். கால்களை கழுவு சொல்வது, அதை தலையை மசு செய்வதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. இந்த மசு செய்வதை கழுவுகின்ற உறுப்புகளுக்கு, கழுவ வேண்டிய உறுப்புகளுக்கு இடையிலே அல்லாஹு தஆலா சொல்லி இருப்பதனால் இந்த ஒழுங்கமைப்பிலே தான் அது வர வேண்டும் என்பது தெரிகிறது. எனவே தர்த்தீபாக அதை செய்வது வாஜிப், தர்த்தீபை விடக்கூடாது என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது. இன்னொரு விடயம் ஹுக்முல் முவாலா, அதாவது தொடர்ச்சியாக செய்வது. அதாவது ஒரு உறுப்பை கழுவிவிட்டு நீண்ட நேரம் விட்டுவிட்டு அடுத்த உறுப்பை கழுவாமல், ஒரு உறுப்பை கழுவி சற்று நேரத்திலேயே அடுத்த உறுப்பை கழுவுவது, இது கட்டாயமா அல்லது இது கட்டாயம் இல்லையா? இது ஒரு மசாலா. ஆனால் தொடர்ச்சியாக முவாலா கட்டாயம், உதுவுடைய வாஜிபுகளிலே ஒன்று. நீண்ட பிரிவு இருக்கக்கூடாது. ஒருவர் இப்போது முகத்தை கழுவுகிறார், இன்னொரு மணித்தியாலத்துக்கு பிறகு கைகளை கழுவுகிறார் என்றால் இந்த உது கூடுமா? கூடாது. கூடாது என்பதுதான் சரியான கருத்து. என்றால் ஒவ்வொரு உறுப்பையும் கழுவுகின்ற போது அடுத்தடுத்ததாக என்ன செய்ய வேண்டும்? கழுவ வேண்டுமே தவிர நீண்ட நேரம் விடக்கூடாது. நீண்ட நேரம் விடக்கூடாது. அவ்வாறு விடுவது கூடாது. உது செல்லுபடி ஆகாது. இதனைத்தான் நாங்கள் முவாலா என்று சொல்கிறோம். முவாலா என்றால் ஒரு உறுப்புக்கு பிறகு இன்னொரு உறுப்பை தொடர்ந்தெரிச்சியாக கழுவு. எனவே நாங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டிய உதுவிலே கட்டாயமாக செய்ய வேண்டிய இதுக்கு நாங்கள் ஃபராயிதுல் உது சொல்றோம். உதுவுடைய ஃபர்லுகள் அல்லது வாஜிபாத்துல் உது, உதுவுடைய வாஜிபுகள். அதே மாதிரி அர்கானுல் உது, உதுவுடைய அர்கான்கள். இங்கே உதுவுடைய பாடத்திலே இது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். வாஜிபாத், ஃபராயித், அர்கான் எல்லாம் ஒன்றுதான். அது என்ன? முகத்தை கழுவுவது, கைகளை முழங்கை வரையிலே கழுவுவது, தலையை மசு செய்வது, 2 கால்களையும் கரண்டை கால் வரையிலே கழுவுவது. இந்த 4ம் முஜ்மா அலைஹ், இஜ்மாவான விடயம். இதை மாற்று கருத்து இல்லை. ஆனால் மூக்குக்குள் தண்ணீரை எடுப்பது இமாம் அஹ்மத் அவர்களிடத்திலே வாஜிப், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே முஸ்தஹப், மாலிக், அபு ஹனீஃபா பெரும்பாலான அறிஞர்களிடத்திலே முஸ்தஹப். அதுதான் சரியான கருத்து என்று சொன்னோம். முஸ்தஹப் என்பதுதான் சரியான கருத்து. ஆனால் வாயை கொப்பளிப்பது இமாம் அஹ்மத் இடத்திலே வாஜிப், ஏனைய அறிஞர்களிடத்திலே பெரும்பாலானவர்களிடத்திலே அது முஸ்தஹப். அந்த முஸ்தஹப் என்பதுதான் சரியான கருத்து. எனவே மேல சொல்லப்பட்ட விடயங்களுடைய சுருக்கம் என்னவென்றால், உதுவுடைய வாஜிபுகள், ஃபர்லுகள் 6. என்ன? முகத்தை கழுவுவது, 2 கைகளையும் முழங்கை வரையிலே கழுவுவது, அதே போன்று தலையை மசு செய்வது 3வது, 4வது 2 கால்களையும் கரண்டை கால் வரையில் கழுவுவது, 5வது இந்த உதுவுடைய உறுப்புகளுக்கு இடையிலே தர்த்தீபை பேணுவது, ஒன்றன் பின் ஒன்றாக குர்ஆனுடைய ஆயாவிலே சொல்லப்பட்ட அடிப்படையிலே தர்த்தீபை பேணுவது 5வது வாஜிப். 6வது வாஜிப் முவாலா, தொடர்ந்தெரிச்சியாக செய்வது, நீண்ட இடைவெளி விடாமல் இருப்பது. இப்போது இன்னொரு விடயத்துக்கு வருவோம். ஹுக்முன் நிய்யத்தி ஃபில் உது, உதுவிலே நியாவுடைய சட்டம் என்ன? உது செய்கின்ற பொழுது எங்களுக்கு நியா, மனதிலே எண்ணம் வருவது உது சிஹாவாகுவதற்கு, செல்லுபடியாகுவதற்கான நிபந்தனைகளிலே உண்டு. இனி ஒருவர் நியா இல்லாமல் ஒருவர் என்ன செய்கிறார்? வருகிறார், திடீரென்று கைகளை கழுவுகிறார், முகத்தை கழுவுகிறார், வாய் கொப்பளிக்கின்றார், அதற்கு பிறகு முகத்தை கழுவுகிறார், கைகளை கழுவுகிறார், தலையையும் மசு செய்கிறார், கால்களை. ஆனால் உது செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. அவரிடத்துல அந்த எண்ணமே இல்லை. இந்த உது கூடுமா? ஒரு முஸ்லீம் செய்யலாம், ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவரும் அவ்வாறு செய்வார்.
அவருக்கு உதவு செய்ய வேண்டும் என்று எண்ணம் இல்லாமல் ஒருவர் இவ்வாறு உதவு செய்தால், உதுவுடைய செயல்களை செய்தால் அது உதுவாக மாட்டாது. கட்டாயமாக எந்த ஒரு அமலாக இருந்தாலும் நீயா முக்கியம். ஒருவருக்கு குளிப்பு கடமையாகிறது. அவர் குளிப்பு கடமை என்பதை மறந்து விட்டார். ஆனால் குளித்தார். உடல் உஷ்ணமாக இருக்கிறது. எனவே உஷ்ணத்தை குறைப்பதற்காக குளித்து விட்டார். இங்கே அவர் கடமையான குளிப்பு ஒன்று எனக்கு இருக்கிறது, அதனால் நான் அதனை நீக்குவதற்காக குளிக்கின்றேன் என்ற எண்ணமே வரவில்லை. குளித்து முடிந்ததற்கு பிறகுதான் அவருக்கு ஞாபகம் வருது, எனக்கு குளிப்பு கடமையா இருந்ததே, நான் அதற்காக குளிக்கவில்லை என்று யோசிக்கிறார். ஆனால் ஏற்கனவே அவர் குளித்தது கடமையை நிறைவேற்றுவதற்கு அல்ல. எனவே நியா என்பது எங்களுக்கு இதற்குத்தான் நாம் அதை செய்ய போகிறோம் என்கின்ற எண்ணம் முன்கூட்டியே வருவது. இது முக்கியம். நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இன்னமல் அமாலு பின்னியா, எல்லா அமல்களும் நியாக்களை கொண்டு, எண்ணங்களை பொறுத்து, எண்ணங்களை கொண்டு வைன்னமாடி குள்ளிமுறையும் மாணவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் நாடியது இருக்கிறது. அவன் நாடியது இருக்கிறது. இப்போது நாங்கள் இதுவரைக்கும் உதுவுடைய கட்டாய ஃபர்துகளைத்தான் நாங்கள் பார்த்திருந்தோம். இப்போது நாங்கள் முஸ்தஹப்பாத்துல் உது, உதுவுடைய முஸ்தஹப்பான விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம். உது செய்கின்ற பொழுது என்னென்ன விடயங்களை செய்வது முஸ்தஹப், விரும்பத்தக்கது. உதுவுடைய ஃபர்துகள் 6 என்பதை பார்த்தோம். முஸ்தஹப் என்ன? முதலாவதாக உது செய்கின்ற பொழுது பிஸ்மில்லா சொல்வது, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வது. இரண்டாவது 2 கைகளையும் மணிக்கட்டுக்கு கீழே உள்ள கஃபுகளை 3 முறை கழுவுவது. மூன்றாவதாக அல் மதுமதத்து வல் இஸ்தின்ஷாக் அலா ஸஹீஹ், சரியான கருத்தின்படி வாய் கொப்பளிப்பது, மூக்குக்குள் தண்ணீர் எடுத்து விடுவதும் இஸ்தின்ஷாக். நான்காவதாக அந்த மதுமதாவிலும் இஸ்தின்ஷாக்கிலும் மேலதிகமாக அளவு கடந்து செய்வது, ஆனால் நோன்பாளியாக இருந்தால் அளவு கடந்து செய்வதை தவிர்க்க வேண்டும், அதுவும் முஸ்தஹப். ஐந்தாவதாக வலது கரத்தினால் நாங்கள் இஸ்தின்ஷாக், மூக்குக்குள் தண்ணீரை எடுத்து, இடது கரத்தினால் இஸ்தின்சார், அந்த மூக்குக்குள்ளில் இருக்கக்கூடிய நாசிக்குள் இருக்கின்ற தண்ணீரை வெளியே விடுவது முஸ்தஹப். ஆறாவதாக மதுமதா இஸ்தின்ஷாக், இந்த இரண்டையும் ஒரு கஃபினால், அதாவது ஒரு கையினால் எடுத்து செய்வது. அதாவது ஒரு முறை அப்படியே தண்ணீரை எடுத்து இரண்டுக்கும், வாய்க்கும் நாசுக்கும் மூக்குக்கும் இரண்டுக்கும் தண்ணீரை செலுத்தி சுத்தம் செய்வது. இரண்டுக்கும் வெவ்வேறாக 2 முறை தண்ணீர் எடுக்காமல் ஒரே விடுத்தத்திலே வாய்க்கும் தண்ணீர் எடுத்து மூக்கும் தண்ணீர் எடுத்து சுத்தம் செய்து கொள்வது. ஏழாவதாக சிவாக், அதாவது பல் துலக்குவது முஸ்தஹப் உது செய்வதற்கு முன்னால் அல்லது உது செய்கின்ற நேரத்திலே. எட்டாவதாக அடர்ந்த தாடியை முகத்தை கழுவுகின்ற பொழுது குடைந்து கழுவுவது. 9ஆவதாக முஸ்தஹப் விரல்கள், கால் விரல்களை குடைந்து கழுவுவது, விரல்களுக்கு இடையிலே குடைந்து கழுவுவது. 10ஆவதாக கைகளையும் கால்களையும் கழுவுகின்ற பொழுது வலது புறத்தினால் ஆரம்பிப்பது, வலது கைகளை வலது கால்களை முதலிலே கழுவுவது. 11ஆவதாக தலையை மசு செய்கின்ற பொழுது முழு தலையையும் மசு செய்வது முஸ்தஹப். 12ஆவதாக காதுகளை, தலையை மசு செய்கின்ற நேரத்திலே காதுகளுடைய வெளிப்புறம் உள்புறம் இரண்டையும் சேர்த்து மசு செய்து கொள்வது முஸ்தஹப். 13ஆவதாக உடல் உறுப்புகளை, அதாவது உதுவுடைய உறுப்புகளை கழுவுகின்ற பொழுது 3 முறை கழுவுவது. ஆனால் தலையை மட்டும் ஒரே ஒரு முறை மசு செய்வது. தலையை மசு செய்கின்ற பொழுது ஒரு முறை தான் மசு செய்ய வேண்டும், அங்கே 3 முறை மசு செய்வது இல்லை. ஏனைய உறுப்புகளை 3 முறை கழுவுவது முஸ்தஹப். 2 முறையும் கழுவலாம், ஒரு முறையும் கழுவலாம். ஒரு முறை கழுவுதான் வாஜிப் என்று நாங்கள் பார்த்தோம். இந்த மேலதிகமான முறைகள் முஸ்தஹப். அடுத்ததாக உறுப்புகளை கழுவுகின்ற பொழுது, உதுவுக்குரிய உறுப்புகளை கழுவுகின்ற பொழுது, கழுவுகின்ற அந்த நேரத்திலே சற்று அழுத்தி, தத்லீக், அழுத்தி கழுவுவது. அப்போதுதான் முறையாக, சரியாக, ஆழமாக கழுவிப்படும் என்பதனால் அழுத்தி கழுவுவது முஸ்தஹப். அடுத்ததாக 15ஆவதாக நாங்கள் உது செய்வதற்காக தண்ணீரை அள்ளி எடுக்க வேண்டிய தேவை இருந்தால் வலது கரத்தை பயன்படுத்தி தண்ணீரை அள்ளி எடுப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது கரத்தை பயன்படுத்தித்தான் என்ன செய்திருக்கிறார்கள், தண்ணீரை அள்ளி எடுத்திருக்கிறார்கள். 16ஆவது உது செய்ததற்கு பிறகு வரக்கூடிய அந்த திக்ரை ஓதுவது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா மின்கும் மின் அஹதின் யதவضأ, உங்களிலே ஒருவர் உது செய்துவிட்டு ஃபயுஸ்பிகுல் வுது, அவர் உதுவை பூரணமாக செய்துவிட்டு பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ்
وأن محمدا عبده ورسوله என்று சொன்னால் இல்லா ஃபுதிஹத் லஹு அபுவாபுல் ஜன்னதி ثمانية சுவர்க்கத்துடைய 8 வாயில்களும் அவருக்காக திறக்கப்படும். யத்ஹுலு மின் ஐயிஹா ஷா அவர் நாடியதிலே வாயின் மூலமாக சொர்க்கத்துக்கு நுழைவார் என்பது சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். எனவே இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. உது செய்ததற்கு பிறகு இந்த திக்ரை ஓதுவது முஸ்தஹப். இது 16வது விடயம். அடுத்ததாக உதுவுடைய இன்னும் பல மசாலாக்கள் இருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் மஸ்ஹுர் ரகபதி ஃபில் உது. உது செய்கின்ற பொழுது கழுத்தை கழுவுவது. உது செய்கின்ற பொழுது கழுத்தை மஸ்ஸு செய்வது இது முஸ்தஹப் அல்ல. கழுத்தை மஸ்ஸு செய்வது முஸ்தஹப் அல்ல. இது முஹ்ததாத் பிதஅக்களிலே ஒன்று. ஏனென்றால் மஸ்ஹுர் ரகபதி அமானும் மினல் கில் என்று வரக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது. இது அடிப்படையற்ற ஒரு செய்தி. இந்த ஹதீஸ் இது அடிப்படையற்றது. இதுக்கு ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்பதை நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் ஷர்ஹுல் முஹத்தபிலே மஜ்மூல சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை அல்ல என்று அவர்கள் சொல்கிறார்கள். கழுத்தை மஸ்ஸு செய்வது முஸ்தஹப் அல்ல. இது பித்ஆல அடங்கக்கூடிய ஒரு செயல். அதே போன்றுதான் அல் மஸ்ஹு அலல் அமாமா தலைப்பாகைக்கு மேலால் மஸ்ஸு செய்வது. இது சம்பந்தமான விடயங்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த வகுப்பிலே பார்ப்போம்.